Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன ரெசிபி செய்ய போறோம்னா பெங்காலி ஸ்டைல் எக் ஃப்ராங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். கோஸ் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் குடமிளகாய் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது டொமேட்டோ கெச்சப், 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், பீஸா மிக்ஸ், பட்டர், சீஸ், பெப்பர், 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கு, அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கா கேரட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கூட நீங்கள் விடலாம். சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த தக்காளி காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் இந்த எண்ணெயிலேயே. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அந்த நேரம் வதங்கிட்டே இருக்கும். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் அப்படியே வதக்கியிருக்கேன். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஒரு 3 நிமிஷம் இடையில கலரி விட்டுட்டே இருங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை அடி பிடிக்கும். 3 நிமிஷம் ஆனதும் இப்போது கோஸ், கேரட், தக்காளி, வெங்காயம் எல்லாமே குடமிளகாலேருந்து எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. நல்லா எல்லா மசாலா சாஸ் நம்ம ஊற்றிருக்க எல்லா சாஸஸுமே சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது
அதை எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் சப்பாத்தி எடுத்து அதில் வச்சுருங்க. வச்சுட்டு சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவுக்கு கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகும். அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க சப்பாத்திக்கு மேலே. அந்த கார்னர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு இடம் விடாமல் தடவிக்கோங்க. ஒரு சைடு சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து பட்டரில் நல்லா வெந்துட்டு இருக்க சப்பாத்தி. இந்த டைமில் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நம்ம முட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க சைடும் நல்லா வேகணும். மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகும் சப்பாத்தி. இப்போது சப்பாத்தி நம்ம பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரோஸ்ட் பண்ண பட்டருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக பட்டர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவி விட்டுருங்க ஸ்பூனால். தடவி விட்டாச்சு. இப்போது பீஸா மிக்ஸ் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த சப்பாத்தி சுற்றி. இதோட கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த கார்னர்லாம் ஃபில் ஆகிற மாதிரி. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து சப்பாத்தி ஃபுல்லாக சுற்றிரும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதை சுற்றிரும் சீஸ் வந்து திருக்கிக்கோங்க. இந்த நம்ம போட்டிருக்க வெஜ்ஜீஸ்க்கு மேலே கார்னர்லாம் ஃபில் ஆகிற மாதிரி சுற்றிரும் சீஸை நல்லா திருவிட்டுக்கோங்க. திருவிட்டு இப்போ இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெஜ்ஜீஸ்லாம் வெளில வராத அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெங்காலி ஸ்டைல் எக் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அதோட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் போட்டு தொட்டு சாப்பிட வேண்டியதாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.